இந்த மேட்டூர் நகரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. எப்படிப்பட்டதென்றால், இந்த நகரத்திலே அணை கட்டுவதற்காக செயல்பாடுகளை செய்வதற்கு முன்பு ஒரு மேட்டூர் நகரம் உருவாக்கப்பட்டது. இங்கே தமிழகத்திலே எத்தனையோ நகரங்கள் உருவாகி இருக்கலாம், ஆனால் மேட்டூர் நகரம் உலக அளவிலும் பிரசித்தி பெற்றது. இன்று காவிரி எங்கோ பிறக்கிறது, பரவாயில்லை, கர்நாடகத்திலே பிறந்து கொண்டிருக்கிறது, தவழ்ந்து கொண்டிருக்கிறது. அது தவழ்ந்து மேட்டூரை வந்தடைகிறது. வந்தடையக்கூடிய தண்ணீர் தமிழக மாவட்டங்களில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும் குடிநீரின் ஆதாரமாக சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த தண்ணீரை தருவதற்கு, தடை செய்வதற்கு ஒரு அரசு காத்து கொண்டிருக்கிறது. இது மனிதனின் வாழ்வாதாரம் என்பதை அவை உணரவில்லை. இந்த வாழ்வாதாரம் மட்டுமல்ல, மக்களின் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதை எந்த அரசும் கண்டுகொள்ளவில்லை. அது ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி, அது மாநில அரசாக இருந்தாலும் சரி, இது ஒரு சார் கட்சி சம்பந்தமான எந்த விஷயமோ கிடையாது. இது எப்படிப்பட்டது என்றால், ஒட்டுமொத்த தமிழர்களின் பிரச்சனை என்பதை எப்போது நாம் உணர்கிறோமோ அப்போதுதான் நமக்கு இதற்கு விளக்கம் கிடைக்கும். தண்ணீரை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய காவிரி நீர் ஆணையத்தின் உத்தரவை மதிக்க மறுக்கிறது கர்நாடகம். அதை கேட்க நம்மிடம் தெம்போ திராணியோ இல்லை. அதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் பதவியிலே இல்லை என்ற ஒரே ஒரு குறை மட்டும்தான். இல்லை என்றால் இந்த நேரம் கேள்விக்கான நேரமாக இருந்திருக்காது, அது செயலுக்கான நேரமாக இருந்திருக்கும். எப்போதெல்லாம் ஒடுக்கப்படுகிற மக்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அப்போதெல்லாம் அங்கு புரட்சி வெடிக்கிறது. அந்த புரட்சி அண்ணன் சீமானால் வெடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இங்கே நீர் குடிப்பதற்கு மேட்டூர் நகரத்திற்கு தேவையான அளவு நீர் இருந்தாலும் அங்கே கடைமடையில் காத்து கொண்டிருக்கும் விவசாயியின் ஒவ்வொரு துளி நீரும் தங்கத்திற்கு சமமானது. தண்ணீரை நாம் நினைக்கிறோம் தண்ணீர் தானே, தண்ணீர் அல்ல. என் தமிழ் உறவுகளே, சவுத் சூடான், நார்த் சூடான், காங்கோ போன்ற வெளி நாடுகளில் நீர் குடிப்பதற்கு சுத்திகரிக்கப்பட்டு, கழிவு நீர்கள் சுத்திகரிக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட நகரங்களிலே வசிக்கின்ற மக்களின் நிலைமை எப்படியோ அதை போன்ற நிலைமை தமிழகத்திற்கும் வருவதற்கு இன்னும் வெகு நாட்கள் கிடையாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும்.